வணக்கம். வெள்ளிக்கிழமை ஜூன் மாதம் 26ஆம் தேதி, பராபவ வருஷம் ஆனி மாதம் 12ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் விசாகம், திதி வளர்பிறை, துவாதசி, அமிர்த சித்த யோகம் கொண்ட நாள். ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சூரியன் புதன், கடகத்தில் குரு சுக்கிரன், சிம்மத்தில் கேது, துலாமில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 3 கண்கள் கொண்ட அமைப்பு கொண்ட தேங்காய் முக்கண்ணன் சிவபெருமானுக்கு பிரியமானது, அவருக்கு உரியதாக கருதப்படுகிறது. தேங்காய் அர்ச்சனையின் போது அனைத்து கோவில்களிலும் பயன்படுத்துகிறோம். இந்த தேங்காயை உடைத்து அர்ச்சனை அப்போது நடக்கிறது. இதற்கு வேறு ஏதேனும் காரணம் உண்டா? இல்லைங்க, சாமி கும்பிடும்போது தேங்காய், வெத்தலை, பாக்கு, பழம் இதெல்லாம் இருக்கணுங்க. இறைவனுக்கு அர்ச்சனை செய்கிறோம் என்றால் தேங்காயை உடைச்சி வெத்தலை, பாக்கு, பழத்தை வச்சு நைவேத்தியம் பண்ணி தான் பூஜை. மெயின் பூசையே அதுதான். அதனால் எல்லா கோயிலையும் தேங்காய் உடைப்பாங்க அர்ச்சனை செய்தால். அதற்கு என்ன காரணம்னு உங்களை மாதிரி நான் யோசிக்கலை. ராமாபுரம் லட்சுமி வடுகநாதன் அம்மா யோசிக்கிறாங்க, என்ன காரணம், தேங்காயை ஏன் உடைக்க வேண்டும் அப்படின்னு. எனக்கு அந்த யோசனை எல்லாம் வரல. என்னமோ பெரியவங்க சொன்னாங்க உடச்சி அர்ச்சனை பண்ணோன்னு, நான் மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அவ்வளோதான் வித்தியாசம். வேணால் உட்காந்து யோசிக்கலாம். பஞ்சபட்சி என்றால் என்ன, அதற்கு விளக்கம் தர வேண்டும். அதனால் பயன் உண்டா? ஜோதிடத்தில் பட்சி சாஸ்திரம்னு ஒரு பிரிவு இருக்குது சார். ஜோதிடத்தில் நிறைய உட்பிரிவுகள்லாம் இருக்குது. அதில் பட்சி சாஸ்திரம்னு ஒரு பிரிவு. அது பட்சியை வச்சே சொல்கிறது. இந்தந்த நட்சத்திரத்திற்கு இந்தந்த பட்சி, படுபட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜோசியம் சொல்கிறவங்களுக்கு இந்த பட்சியுடைய குரல்லாம் நல்லா தெரியும். அவங்க ஒருத்தருக்கு உட்காந்து ஜோசியம் சொல்ல ஆரம்பிக்கும்போது இந்த ஜோசியம் கேட்குறாரு, அவர் என்ன நட்சத்திரம், அதுக்கு என்ன பட்சியோ அந்த பட்சி கத்துவாங்க. இவர் ஒன்று சொன்னால் அதுக்கு அது குரல் கொடுக்கும். அப்படியானா இது நடக்கும்னு அர்த்தம். இந்த மாதிரிலாம் இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்குது. அது ஒரு டீப்பான ஒரு சப்ஜெக்ட் பட்சி சாஸ்திரங்கிறது. இந்த பட்சி சாஸ்திரம் சொல்கிறவங்க சாயந்தரம் 6 மணிக்கு மேலே ஜோசியம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா பட்சியெல்லாம் மரத்தில் கிளையில் தூங்க போயிடும்ட்டு. அது ரொம்ப நல்ல பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் பட்சி சாஸ்திரங்கிறது. அது தனியாக படிக்கணும், ஜோதிடத்தோடு சேர்ந்தது தான் அது. ஆனால் தனியாக அதுக்கு நிறைய பயிற்சி தேவை. முதல்ல இந்த சப்தங்களை எல்லாம் கண்டுபிடிக்கிறது தெரியணும். ஏதோ ஒரு சவுண்டு கேட்கும், கூ 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 அப்படிங்கும். இவங்களுக்கு அது என்ன பறவைன்றது தெரியும். நமக்கு எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கும். அந்த பறவையுடைய சிக்னல் கொடுக்கும் இவங்களுக்கு. இவங்க ஒன்று சொல்லும்போது அந்த பறவை சிக்னல் கொடுக்கும், அது சரியாக தப்பான்றத. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது பட்சி சாஸ்திரம் என்று பெயர். 5555வது எபிசோடின் வெற்றி விழா நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. போடா, அது இப்போ தான் வருது லெட்டர் நம்ம கைக்கு. தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நேயர்களை மேடையில் அறிமுகப்படுத்தியது ஜீ தமிழ். ஒளிமயமான எதிர்காலம். தொழில்நுட்ப கலைஞர்கள், ஒளிப்பதிவாளர்கள், இயக்குநர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள், மேக்கப் மேன், ஓட்டுநர்கள் என அனைவரையும் மேடைக்கு வரவழைத்து அவர்களை மக்களுக்கு அறிமுகப்படுத்தி, நேயர்களை மேடைக்கு வரவழைத்து அவர்களை எல்லாம் சிறப்பித்து வெகு விமர்சையாக சிறப்பாக செய்து விட்டீர்கள். சரி, அடுத்தது 6000க்கு பண்ணலாம் வாங்க. 6000வது எபிசோடு எப்போ வருதுன்னு பார்த்துட்டு அது பண்ணுவோம். அதே மாதிரியே 27 நட்சத்திரங்கள் என்று பார்த்தால் அஸ்வினி முதல் ரேவதி வரை உள்ள ஒரு சில நட்சத்திரங்களுக்கு உள்ள சிறப்புகள் மற்ற நட்சத்திரங்களுக்கு இல்லாமல் போயுள்ளது. உதாரணத்திற்கு கிருத்திகை மாதம் விசேஷம், ரோகிணி கிருஷ்ணன் பிறப்பு, திருவாதிரை ஆருத்ரா தரிசனம், பூசம் தைப்பூசம், பூரம் ஆண்டாள் வழிபாடு, விசாகம் வைகாசி விசாகம், உத்திரம் பங்குனி உத்திரம் வழிபாடு, சித்திரை சித்ரா பௌர்ணமி வழிபாடு, அவிட்டம் ஆவணி அவிட்டம். ஆண்டுதோறும் திருவோணம் ஓணம் பண்டிகையாகவும் கொண்டாடப்படுகிறது. சதய திருவிழா அன்னாபிஷேகம் வருடந்தோறும் நடைபெறுகிறது. தெரிந்தவரை இதுபோல மீதமுள்ள 16 நட்சத்திரத்திற்கும் ஏதேனும் சிறப்பு உள்ளதா? பி. விஜய பாஸ்கர்,
வேளச்சேரி விஜயபாஸ்கர் கேட்குறாரு. எல்லா நட்சத்திரத்திற்கும் ஏதாவது ஒரு சிறப்பு உண்டு. ரொம்ப பிரபலமாக இருக்கிறத மட்டும் நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க. பிரபலமாகாத இன்னும் பல விஷயங்கள் இருக்கின்றன. என்னுடைய மாமா ராம்குமார் வயது 34, இன்னும் திருமணம் நடைபெறவில்லை. நீங்கள் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள். மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம், மிதுன லக்னம், திருமணம் எப்போது நடக்கும்? நன்றி. கண்டிப்பாக ஜி தமிழில் ஒளிபரப்ப வேண்டும். இப்படிக்கு நவனேஷ் நவனேஷ் சிறுவன், 11 வயது சிறுவன். 11 வயசு பையன் எங்கள் மாமாவுக்கு கல்யாணம் ஆகலை, எப்போ கல்யாணம் ஆகும்னு சொல்லுங்கன்னு கேட்குறாரு. அவங்க மாமாவுக்கு மிதுன லக்னம், மிதுன ராசி, புனர்பூசம். இப்போது குரு நல்ல பொசிஷனில் இருக்க, 2ல் குரு உச்சமாக இருக்கனால இப்போ இந்த அடுத்த 4 மாதத்திற்குள் உங்களுடைய தாய்மாமாவிற்கு திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு வலுவாக இருக்கிறது. மும்மரமாக தேட சொல்லுங்கள். ஹஸ்தம் நட்சத்திர பெண் கிடைத்தால் வாழ்க்கை நன்றாக இருக்கும். புனர்பூசத்திற்கு ஹஸ்தம் 10 பொருத்தம். எனவே ஹஸ்த நட்சத்திர பெண் கிடைக்கிறாளா என்று பார்க்க சொல்லுங்கள். ஆரூரா தியாகேசா, திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் உள்ள ருண ரோக சத்ரு விமோச்சன ருண விமோச்சனர் மேற்கு பார்த்த சிவலிங்கம் அமாவாசை திங்கட்கிழமைகளில் வழிபாடு செய்து வந்தால் கடன் தீரும், கவலைகள் தீரும், உடனிருப்பாய், உடல் நோய்கள் தீர்ப்பாய். ரிண விமோச்சனரே போற்றி போற்றி. முத்துமாரியப்பன், திருவாரூர். முத்துமாரியப்பன், காமாட்சியம்மன் கோவில் தெரு, திருவாரூர். அவசியம் இதை நீங்கள் தரிசனம் செய்ய வேண்டும். நான் வரேன். நான் ஆகஸ்ட் மாதத்தில் கடைசியில் ஒரு கல்யாணம் ஒன்று இருக்குது அங்கே திருவாரூரில், அதுக்கு வருவேன். அப்போ வரும்போது நீங்கள் சொன்ன இந்த சுவாமி தரிசனம் பண்ணுறேன். ஆகஸ்ட்டா செப்டம்பரான்னு தெரில, ஆவணி மாதத்தில் ஒரு கல்யாணம், கண்டிப்பாக நாங்கள் அது வருவேன். அப்போது இந்த சன்னதி தரிசனம் பண்ணுறேன். ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் உங்களுக்கு நடத்தப்பட்ட 5555வது எபிசோடுக்கான பாராட்டு விழா மிக 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 சிறப்பாக இருந்தது. வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஹாசிட் என்பதன் பொருள் தெய்வீகம் என்று சொல்கிறார்களே, இது சரியா? நான் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டதே இல்லை சார். ஹாசிட் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு தமிழ்லையும் இல்லை, சம்ஸ்கிருதத்துலையும் இல்லை. இது எந்த லாங்குவேஜ்னு முதல்ல கேட்டு சொல்லுங்கள். இப்போ புதுசாக பேர் வைக்கிறாங்க. எந்த மொழிமா அப்படின்னு கேட்டால் லாங்குவேஜ் எல்லாம் தெரியாது சார். நெட்டில் போட்டிருந்தது. என்ன அர்த்தம் அப்படின்னா பியூட்டிஃபுல்னு அர்த்தமா? அப்படி ஒரு அர்த்தமும் இல்லை, அப்படி ஒரு வார்த்தையும் இல்லை. அப்படி ஒரு வேர்டு எந்த லாங்குவேஜ்லேருந்து எடுத்தீங்கன்னு கேட்டால் கூட சொல்ல தெரியல. நீ ஏதாவது ஒரு இந்திய மொழியில் இருக்கணும், ஒன்றா தமிழாக இருக்கணும், இல்லை சம்ஸ்கிருதமாக இருக்கணும். ரெண்டையும் ஆர்ஜினாக வச்சு தான் மற்ற பிற மொழிகளெல்லாம் 18 மொழிகளும் உருவாச்சு. இந்திய மொழிகள் எந்த இந்திய மொழியிலும் இல்லாத ஒரு வேர்டை குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க. ஹாசிட் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ஹாலை பேர் வைக்கணும் அப்படின்ட்டு என்கிட்ட ஒரு குழந்தைக்கு கேட்டிருந்தாங்க சமீபத்தில், பெண் குழந்தை. ஹாலை ஆரம்பிக்கிற மாதிரி பேர் சொல்லுங்கள் சார், ஹா சவுண்டு அப்படின்னா. ஹசிதா அப்படின்னு பேர் வச்சேன். ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களுக்கு. ஹசிதானாக்க சிரித்த முகத்துடன் இருப்பவள்னு அர்த்தம். ஸ்மைலிங் ஃபேஸாகவே இருக்கிற, எப்போதும் ஸ்மைலிங்லேயே இருக்கிறவங்க. ஒன் ஹூ ஸ்மைல்ஸ் ஆல்வேஸ், அவங்களுக்கு பேர் ஹசிதா. அது பாடல்களில் ஆதாரம் இருக்குது. ஹசித வதனே அப்படின்னு அம்பாளை சொல்லியிருக்காங்க. அப்படின்னா புன்முறுவல் பூக்கின்ற அம்பிகையே அப்படின்னு அர்த்தம். ஹசித வதனே ஆர்திரஹிருதயே, அதனால் ஹசிதா அப்படின்னு பேர் வச்சேன். அவங்க இது புது பேராகவும் இருக்குது, நல்லா இருக்குது சார், அர்த்தமும் நல்லா இருக்குது. சிரித்த முகத்தோடு இருப்பவன்ற அர்த்தம் நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷமாக அந்த பேர் இட்டாங்க. பட் இன்றைக்கி இப்போ கேள்வி கேட்டிருக்கிற ஹாசிட் என்பதன் பொருள் தெய்வீகம் என்கிறார்களே, இது சரியா? இல்லை, தவறு. மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். சந்திரன் வீட்டில் சுக்கிரன், சுக்கிரன் வீட்டில் சந்திரன், சந்திரனும் சுக்கிரனும் வீடு இடமாற்றம் பெற்றிருக்கின்ற பரிவர்த்தனா யோகம். அதாவது கடகத்தில் இப்பொழுது குருவும் சுக்கிரனும் இணைந்திருக்கின்றன. இன்னும் சுக்கிரன் சிம்மத்துக்கு வரல, கடகத்தில் தான் இருக்குது. கடகராசியிலே குருவும் சுக்கிரனும் இணைந்திருக்கும் பொழுது கடகராசிக்கு அதிபதியான சந்திரன் சுக்கிரனின் வீடான துலாமிலே இன்று இருக்கிறது. துலாமில் சந்திரன், கடகத்தில் சுக்கிரன். 4குடையவன் 7ல், 7குடையவன் 4ல். 2 திரிகோணாதிபதிகள் சந்திரன் சுக்கிரன், 2 கேந்திராதிபதிகள். அவை இரண்டும் பரிவர்த்தனா யோகம் பெற்றிருக்கின்றன. எனவே இது ஒரு ரொம்ப நல்ல நாள். மேஷ ராசிக்காரங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல செய்தி சேரும், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள்.
ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும், வியாபாரத்தை மேலும் 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 பெரிதாக விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பு இப்பொழுது ஏற்படும். அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற மேஷராசினருக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று அதிகமாகவே காணப்படுகிறது. ஏராளமான முன்னேற்றம் எல்லா விதத்திலும், தொழில், பொருளாதாரம், குடும்பம், குடும்ப உறவுகள், ஆரோக்கியம் என அனைத்திலுமே முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும் மேஷராசிக்கு. எனவே இது ஒரு சிறப்பான நாள். ரிஷபராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை எல்லாம் நீங்கள் செய்து முடிப்பீர்கள். எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அதை முடிக்காமல் விடமாட்டீர்கள். உங்கள் அலுவலகத்திலே உங்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு ஏற்படும். அலுவலக பணிகளை அழகாக செய்து முடிப்பீர்கள். இட்ட பணிகளை செய்ததோடு மட்டுமல்லாமல் மேற்கொண்டு சில நல்ல வேலைகளையும் செய்வீர்கள். எனவே உயர் அதிகாரிகள் உங்களை நேசிப்பார்கள், பாராட்டுவார்கள். உங்கள் திறமைகளை அனைவரும் புரிந்து கொள்ளும் விதத்திலே உங்கள் திறமைகள் வெளிப்படும். அந்த திறமைகள் வெளிப்படுவதற்கான சந்தர்ப்பத்தை இறைவன் இன்று உருவாக்கி கொடுப்பான். யூ வில் கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸ்போஸ் யுவர் டேலண்ட். மிக சிறப்பான நாள், மிக அற்புதமான நாள், மிக மிக நல்ல நாள். மிதுன ராசிக்கு இன்றைய தினம் மிக அற்புதமான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். 2ஆம் இடத்தில் குரு சுக்கிரன், இது ஒரு பெரிய யோகம். 2 பெரிய சுபகிரகங்கள் 2ல் வந்து உட்காண்டிருக்கு. உங்களுடைய ராசிக்கு அடுத்த வீடான கடகத்தில் குரு சுக்கிரன் 2 ஒன்றா சேர்ந்துருக்கு. இது ஒரு பெரிய அதிர்ஷ்டங்க. சாதாரண அதிர்ஷ்டம் இல்லை, பெரிய அதிர்ஷ்டம். ஏதோ பெரிய அளவிலே நல்லது நடைபெறப் போகிறது. நல்ல விஷயங்கள்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு நடைபெறப் போகிறது. நீங்கள் எதை முயற்சி செய்தாலும் அதில் வெற்றி பெறுவீர்கள். எந்த ஒரு செயலை செய்ய முடிவெடுத்தாலும் அதை செய்து விடுவீர்கள். செய்யலாமா வேணாமா, செய்யலாமா வேணாமா, இப்போ செய்யலாமா அப்புறம் செய்யலாமா, இந்த மாதிரி அந்த ஆம்பிகுவிட்டிங்கிறதே இருக்காது. எடுக்கணும் முடியணும், அவ்வளோதான். எடுப்போம் முடிப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு வேகத்தோடு இன்றைய தினம் செயல்களை முடித்து காட்டுவீர்கள். ஏன்னா அந்த குரு சுக்கிரன் காம்பினேஷனுங்கிறது பெரிய யோகம். 2மே மிதுனத்திற்கு நன்மை செய்யும். குரு 10 குடையவன், சுக்கிரன் 5 குடையவன். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், 5ஆம் இடம் பதவி ஸ்தானம். பதவி தொழில் இது 2த்துக்கும் எப்போதுமே ஒரு தொடர்பு உண்டு. இந்த 2 கிரகங்களுமே இப்பொழுது ஒன்றாக இணைந்து மிதுன ராசிக்கு 2ஆம் இடமான கடகத்திலே குரு உச்சம் பெற்று கூடவே சுக்கிரனும் அமர்ந்திருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக மிதுனத்திற்கு இன்றைய நாள் விளங்கும். கடக ராசிக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நாள். ராசி அதிபதி சந்திரன் 4ஆம் இடமான துலாமில் இருக்கிறது. துலாம் சுக்கிரனின் வீடு. சுக்கிரன் ராசியில் இருக்கிறது. ராசி அதிபதி சுக்கிரன் வீட்டில் இருக்கிறது. சந்திரனும் சுக்கிரனும் இடமாற்றம் பெற்றிருக்கின்ற மிக சிறப்பான பரிவர்த்தனா யோகம், பவர்ஃபுல் பரிவர்த்தனா யோகம். 1-4 குடையவன் பரிவர்த்தனை. அதிலும் சந்திரன் சுக்கிரன் பரிவர்த்தனைங்கிறது கேந்திரங்களிலே ஏற்படுவது என்பது மிக அற்புதமான ஒரு விஷயம். 1 குடையவன் 4, 4 குடையவன் 1. சிம்பிளான விஷயம். ஆனால் அது பெரிய வேலைகளெல்லாம் செய்யும். ரொம்ப வருஷமாக செய்ய முடியாமல் இந்த தடைப்பட்டுக்கிட்டு இருந்த சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி போய் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிடும். தடைகள் விலகும். செயல் வீரராக நீங்கள் திகழ்வீர்கள். உங்கள் தொழில் எதுவாக இருந்தாலும் சரி, அது சுய தொழிலாக இருக்கலாம், அல்லது வியாபாரமாக இருக்கலாம், அல்லது உத்தியோகமாக இருக்கலாம், அல்லது கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்கிற வேலையாக இருக்கலாம், அல்லது நிரந்தர உத்தியோகமாக இருக்கலாம், தனியார் துறையாக இருக்கலாம், அல்லது அரசு பணியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். தொழிலில் உயர்வு ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் விளங்கும். எனவே இது மிகச்சிறப்பான நல்ல நாள் கடகத்திற்கு. சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். கலகலப்பாக சிரித்து மகிழ்ந்து பேசி உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என அனைவரையும் சந்தித்து அவர்களோடு உங்கள் எண்ணங்களை பரிமாறிக்கொண்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பீங்க. உங்களுடைய வியூஸ் அவங்ககிட்ட சொல்லுவீங்க, அவங்களுடைய வியூஸை உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. கருத்து பரிமாற்றம் நடைபெறும். மனம் விட்டு பேசக்கூடிய நல்ல நண்பர்களை சந்திப்பீர்கள். மனதில் உள்ளதையெல்லாம் அப்படியே பேச வேண்டுமானால் ரொம்ப நெருங்கிய நண்பராக இருந்தால்தான் பேச முடியும். இல்லைன்னா போய் அதை வேறு விதமாக திரித்து வெளியில் வந்து அதை மாற்றி சொல்லிவிடுவாங்க. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தால், பழைய காலத்து ஃப்ரெண்டாக இருந்தால் தோளில் கையை போட்டுட்டு, ஏய் என்னடா ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து எப்படா இருக்குது அப்படின்னு, மச்சி நீ எப்படா இருக்க அப்படின்னு இன்னொரு ஃப்ரெண்டு வருவான். அந்த ஒற்றுமை, அந்த ஒரு இணக்கம் நண்பர்களிடையே இருக்கக்கூடியது எல்லோரிடமும் வராது. எல்லோரிடமும் பேசவும் கூடாது. ஆபத்து இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில்.
நம்மளுடைய எண்ணங்களை வெளிப்படையாக பேச வேண்டுமானால் நம்மோடு பல வருடங்களாக நெருங்கி பழகி கொண்டிருக்கின்ற நண்பர்கள் இருந்தால்தான் முடியும். இன்றைய தினம் அப்படிப்பட்டவர்களை சந்தித்து அவர்களோடு பேசுவீர்கள். அதிலே உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பழைய நண்பர்களை எல்லாம் சந்திப்பீர்கள். அவர்களோடு மனம் விட்டு பேசுவீர்கள். வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சுப விரயங்கள் ஏற்படுகின்ற நேரம். விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்திலே குரு உச்சம் சுக்கிரனும் இணைந்திருக்கிறது. குரு சுக்கிரன் சேர்க்கை கடகத்தில். எனவே சுப விரயங்கள் ஏற்படும். அது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நல்ல சுப விரயமாக இருக்கும். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 10ஆம் இடத்தில் சூரியன் புதன், 11ஆம் இடத்திலே குரு சுக்கிரன். இந்த 2 பேருமே 10ல் இருக்கிற சூரியன் புதன், 11ஆம் இடத்தில் குரு சுக்கிரன், இவை எல்லாமே உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விதத்திலே அமைந்திருப்பதால் அதிக நன்மைகள் நடைபெறும் என எதிர்பார்க்கலாம். கன்னி ராசிக்கு இன்னைக்கு நல்ல நாள். சர்வசாதாரணமாக பெரிய பெரிய வேலைகளை எல்லாம் செய்து விடுவீர்கள். உங்களுக்கே தெரியாது இது இவ்வளோ கஷ்டமான வேலைன்னே தெரியாது. நீங்கள் போவீங்க, ஏதோ பண்ணுவீங்க, வருவீங்க, மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. என்ன இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணிட்டு வந்துட்டார் அப்படின்னு. அனைவரும் ஆச்சரியப்படும் விதத்திலே உங்கள் செயல்பாடுகள் மிக சிறப்பாக இருக்கும். நீங்கள் வேலை பார்க்கும் இடத்திலே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உற்ற துணையாக இருப்பார்கள். உடன் பிறந்தவர்களெல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. துலா ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். 8ல் செவ்வாய், 9ல் சூரியன் புதன், 10ல் குரு சுக்கிரன், 11ல் கேது, ராசியில் சந்திரன். 10 குடையவன் ராசியிலே, ராசி அதிபதி 10ல். ராசி அதிபதி 10ஆம் இடத்திலே இருக்கிறது. இது ஒரு மிக சிறப்பான ஒரு நல்ல நேரம். அதுவும் உச்சம் பெற்ற குருவோடு சேர்ந்திருக்கிறது. எனவே தொழிலில், உத்தியோகத்தில், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம், கணிசமான முன்னேற்றம் ஏற்படும். தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்தை ஸ்தானாதிபதி செவ்வாய் பார்க்கிறது. தனகாரகனாகிய குரு பார்க்கிறது. எனவே தனஸ்தானம் வலுப்பெற்றிருப்பதால் பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறுகின்ற நல்ல நாள். மிக மிக சிறப்பான நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை செய்து முடிக்கக்கூடிய நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. விருச்சிக ராசிக்கு இப்பொழுது ஒரு பெரிய அதிர்ஷ்ட காற்று வீசி கொண்டு இருக்கிறது. என்னென்னா 7 குடைய சுக்கிரனும் 5 குடைய குருவும் 9ஆம் இடத்திலே ஒன்றாக சேர்ந்து விட்டன. 9th ஹவுஸ் 9ஆம் இடத்தில் குரு சுக்கிரன் காம்பினேஷன். விருச்சிக ராசிக்கு குரு 5ஆம் வீட்டிற்கு அதிபதி 5th லார்ட். சுக்கிரன் 7ஆம் வீட்டிற்கு அதிபதி 7th லார்ட். 5, 7 குடையவர்கள் 9ல் வந்து ஒன்று சேர்ந்தது ஒரு பெரிய யோகம். இதனால் என்ன நடைபெறும்? உங்களுடைய வயதிலே, இந்த வயதில் உங்களுக்கு என்ன நடந்தால் நல்லதோ அதெல்லாம் நடக்கும். சிறுவர்களாக இருந்தால் கல்வியிலே முன்னேற்றம் ஏற்படும். இளைஞர்களாக இருந்தால் திருமணம் நிச்சயமாகும். வியாபாரிகளாக இருந்தால் வியாபாரத்திலே பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகத்தில் பெயர், புகழ், செல்வாக்கு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். குடும்பத் தலைவிகளுக்கு இப்பொழுது இல்லத்திலே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். இல்லத்து பணிகளை இனிதே நிறைவேற்றுவீர்கள். அனைத்து வேலைகளையும் செய்வதற்கு ஏற்றாற்போல் அதற்கு தேவையான நிதி நிலவரம் கையிலே இருக்கும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விருச்சிகத்திற்கு விளங்குகிறது. தனுசு ராசி அன்பர்கள் இன்று மகிழ்ச்சியாக இருப்பார்கள். தனுசுக்கு இப்பொழுது நேரம் நல்ல நேரம். ராசி அதிபதி உச்சமடைந்திருக்கிறது. ராசி அதிபதி உச்சமடைந்ததோடு மட்டுமல்லாமல் பிற கிரகங்களும் நல்ல நிலையிலே அமைந்திருக்கின்றன. எனவே ஏராளமான நன்மைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகின்றன. கிரக நிலவரங்கள் என்ன சொல்கின்றன என்று கேட்டால், எல்லா நன்மைகளும் நடைபெறும் நல்ல கிரக நிலவரம் அமைந்திருக்கிறது என்பதை அந்த கிரகங்களே சொல்லுகின்றன. 11ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பதால் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி. பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலையிலே அமைந்திருக்கின்றன. எனவே இது ஒரு நல்ல நாள். வியாபாரத்தில் புதிய தொடர்புகள் கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான புதிய பிளாட்ஃபார்ம் உருவாகும். எப்படியெல்லாம் இந்த தொழிலை இன்னும் சிறப்பாக செய்யலாம், எப்படியெல்லாம் இன்னும் பெரிதாக செய்யலாம், எப்படி இன்னும் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்பதற்கெல்லாம் ஆலோசனை கூறுகின்ற ஒரு குழு
உங்களுக்கு தெரிய வரும். அந்த குழுவில் போய் நீங்களும் இணைவீர்கள். ஒரு குரூப்பு, அவங்க இந்த குறிப்பிட்ட தொழிலுக்காக சில வாட்ஸ்அப் குரூப்பெல்லாம் வச்சுருப்பாங்க. அதில் உங்களையும் சேர்த்துக்குவாங்க. அது மூலிமா உங்களுக்கு யூ வில் டெவலப் யுவர் கான்டாக்ட்ஸ் வில் வைடன். எனவே உங்களுக்கு இது ஒரு பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மாற்றம் தொழிலிலே இப்பொழுது ஏற்படுகிறது. மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 7ஆம் இடத்திலே குருவும் சுக்கிரனும் இணைந்து ராசியை பார்த்து கொண்டிருப்பது ஒரு பெரிய யோகம். குருவும் சுக்கிரனும் 7இல் இணைந்து ராசியை பார்க்கின்றன. எனவே நன்மைகள் எவ்வளவு நடைபெறும் என்று அளவிட்டு சொல்ல முடியாது, அளக்க முடியாத மிகப்பெரிய நன்மை இப்பொழுது நடைபெறப் போகிறது. எண்ணில் அடங்கா நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். இறையருள் கைகூடும், குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும். ஒரு சிலர் குலதெய்வத்தின் கோவிலுக்கு திடீரென புறப்பட்டு சென்று விட்டு வருவார்கள். சென்று விட்டு வந்தவுடனே ஒரு நற்செய்தி தயாராக காத்து கொண்டிருக்கும். நீங்கள் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணி நடக்காத வேலை இப்போ நடக்கும். மிகவும் அதிகமாக அதுக்கான நேரத்தை ஒதுக்கி எஃபர்ட்ஸ் போட்டு அப்பவும் இன்னும் ரிசல்ட் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு இப்போ நல்ல ரிசல்ட் கிடைக்கும், பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள். கும்பராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். 5ஆம் இடத்திலே சூரியன் புதன் சேர்க்கை என்பது ஒரு பெரிய யோகம். 5ஆம் இடத்தில் இணைந்துள்ள சூரியன் புதன், 5க்குடைய புதன் 5லேயே ஆட்சியாக இருக்கிறது. எனவே பதவி திடீர்னு உங்களுக்கு கூப்பிட்டு கொடுப்பாங்க. உங்கள் மேலதிகாரிகள், உங்கள் அலுவலகத்திலே உள்ள மேலதிகாரிகளிடமிருந்து இன்று ஒரு செய்தி வரும். அது என்ன செய்தி என்றால், உங்களுக்கு தலைமை பொறுப்பு வழங்கப்படுவதாக ஒரு செய்தி வரும். தலைமை செய்தி, தலைமை பொறுப்பு, அது பற்றிய செய்தி. யூ வில் பி ப்ரமோட்டட். உங்களை உயர்ந்த நிலைக்கு உங்கள் நிறுவனம் எடுத்து செல்லும். உங்களுக்கு அதிக பொறுப்புகளை வழங்குவார்கள். எனவே நீங்கள் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மீன ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம், அதிகமாக பேச வேண்டாம். பிற கிரகங்கள் நல்ல நிலையிலே இருப்பதால் நன்மைகள் ஒரு புறம் நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் பேச மட்டும் கூடாது. எது நடந்தாலும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க வேண்டும். சைலண்ட் ஸ்பெக்டேட்டராக இருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது தான் இன்றைய தினம் நீங்கள் செய்யத்தக்க செயலாகும். இறையருள் கைகூடும். மயில்வாகனனை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். வர சனிக்கிழமை பிரதோஷம், சனிப்பிரதோஷம். இந்த வாரம் சனிக்கிழமை சனிப்பிரதோஷம் வர்றது ரொம்ப விசேஷமான சனிப்பிரதோஷம். அதனால் அந்த பிரதோஷத்தன்னைக்கு நாம் ஏதாவது ஒரு பெரிய சிவன் கோயிலுக்கு சென்று சிவபெருமானையும் நந்தியம்பெருமானையும் தரிசனம் செய்துவிட்டு வரலாம். அதற்கு திட்டமிடுவோம். பிரபலமான புகழ்பெற்ற பெரிய சிவன் கோவில் ஏதாவது ஒன்றுக்கு வர சனிக்கிழமை போகணும். சாயந்தரம் பிரதோஷத்துக்கு எங்கே போகலான்னு யோசித்து திட்டமிட்டு முடிவு செய்யுங்கள். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேச நல்லூர் வெங்கட்ராமன்.